மாநிலம் அதிர மதுரை மாநாட்டுக்கு தயாராவோம் அப்படின்னு அழைப்பு விடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய், முதன்மை சக்தி நாம அப்படின்னு உலகத்துக்கு மீண்டும் உணர்த்துவோம்னு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, நமது அரசியல் பயணத்துல அடுத்தடுத்த கட்டங்கள் தாண்டி வரும் நிலையில, இடையில எத்தனை சவால்கள், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோட, அதாவது உங்களுடைய ஆதரவால, கடவுளுடைய அருளால கடந்து சென்று கொண்டே தான் இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு நம்ம முழுவீச்சுல தயாராயிட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தாவேகாவோட 2வது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையிலையும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சமரசமே இல்லாம எதிர்த்து நின்று ஜனநாயக போர்ல வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னும் அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்கு தான் இந்த மாநாடுன்னு விஜய் சொல்லியிருக்காரு. வைகை மண்ல நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புது வெற்றி பேரணியில தமிழ்நாடு அப்படிங்கிற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடக்க இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. மாநிலம் அதிர மாநாட்டுக்கு தயாராகும் அப்படின்னும், மாற்று சக்தி நாம அப்படின்னும், முதன்மை சக்தி நாம அப்படின்னும் உலகத்துக்கு மீண்டும் உணர்த்தணும்னு குறிப்பிட்டு மக்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்திருக்காரு.